ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆகவே நாம் நம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு நாம் தகுதியற்றவர்களாகவும் எதிரிகளாகவும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நாம் எந்த வகையிலுமே ஒத்தில்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய ஜீவியம் இருக்குதுங்கிறத இந்த வசனங்கள்லாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு தைரியம் வந்திருக்குன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல அவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறார் என்ற ஒரு விஷயத்துல தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் முன்னாடி நிற்க முடியும். அந்த வகையில தான் இந்த ஒரு ஆராதனையில நாம் நம்மளுடைய பரிசுத்தம் படுத்துவதற்கு நம்மளுடைய கிரியைகள்லாம் ஒரு சில விஷயம் நல்ல காரியம் இருந்திருக்கும், நம்முடைய ஜீவியத்துல ஒரு சில பரிசுத்தமான நீதிமான காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா அவருக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு இந்த ஒரு ஆராதனை பகுதியில் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, சமாதானத்துக்குரிய ஒரு ஜீவியத்தில் வாழ்வதற்கு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கரை குறை பாவங்களுக்கு நீக்கப்பட்டிருக்கணும். அது அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நீக்கப்பட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் நம்மையே நாம் சிந்திக்கலாம். ஒரு நிமிடம் இந்த ஒரு ஆராதனைக்கு முன்பாக, தேவனே என்ன நீங்க உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் பல வகையான காரியங்கள்ல உமக்கு எதிரடையா இருந்திருக்கலாம். என்னுடைய நீதி என்னது கந்தையா இருக்குது, ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஆகவே உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கண்ணை மூடி நம்மே ஒரு நிமிடத்துக்கு சிந்தித்து கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்மை நாம் நிதானிக்கலாம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவினுடைய ரத்தம் இவ்வளவு வெளியேறப்பட்ட ஒரு ரத்தம். அந்த ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு ஏதுவாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம சிந்திக்கும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, தேவன் ஒளியில் இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் முழு தகுதியோடு இருக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயருக்கு அடுத்த இது பேஜ் நம்பர் யாரும் டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா சொல்லிடுங்க பேஜ் நம்பரை, மற்றவங்களும் எடுத்துருவாங்க. 1 யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒரு 3 புத்தகம் முன்னாடி எடுத்துட்டீங்களா? 1:7 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1ஆம் அதிகாரம் ஓகே, நம்மளை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், சிந்தையிலே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், நம் சரீரத்திலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இந்த ஒரு ஆராதனைக்குள்ள காரியத்தில் நம் ஜெபத்தோடு கூட இந்த ஒரு ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று நம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த ஒரு ஜெபத்துக்கு ஆரம்பமாக சகோதரர் முருகேசன் பிரதர் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவார். இங்கே வந்துருங்க. எங்களை அதிக அன்பை நேசித்து எங்களை வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் கொள்வது பிதாவே, இந்த அருமையான இனிய ஓய்வு நாளிலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒரு சிலராக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும் துதிக்கவும் நீங்கள் எங்களை முன்குறித்து பிரித்தெடுத்து இந்த நாளில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ராஜா. தேவரே, நீர் எந்த நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை இந்த நாட்களிலே அநேக பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒரு நாள் ஓய்ந்திருந்து உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தையை கேட்க
வந்து கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமா ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத நல்ல சுலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலே நடக்கிறதா ஆராதனை பகுதியும் விசேஷமாய் பாடல் பகுதியும் கொடுக்கிற தெய்வ செய்தி பகுதியையும் ஒவ்வொன்றையும் இரக்கமாய் கிருபையாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் கூட இந்த நேரத்துல உங்களுடைய பாதத்துல வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இந்த நாட்களிலே தேவரீர், இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஏனோ அணைந்து வாழாதபடி கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அது உங்களுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீங்க தாமே இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த முடியாய் கூட இந்த நேரத்துல தகப்பனே உடைய பாதத்துல வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. என்னுடைய சொந்த குமாரனை ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர்தாமே எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாகவே செய்து முடிக்கிறவர். உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் என்ன நினைக்கிறீரோ அது மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். எது நடந்தாலும் அது நன்மைக்கென்ன உங்களுடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு போதுமான பலனும் கிருபையும் ஞானமும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் இந்த நேரத்தில் பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாய் தேவ செய்தி கொடுக்கிற அருமையான மகனையும் விசேஷமாய் எடுத்து நீர் பயன்படுத்துகிறாக. ஆமாண்டவரே, இந்த கடைசி நாட்களில நாங்கள் ஏனோதானது வாழாதபடி தேவரே, உமக்கு பிரியமாய் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நாங்க நினைக்கிறதை காட்டிலும் நீர் என்ன நினைக்கிறீரோ அதுவே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் இந்த இடத்தை கொடுத்ததுக்கும் இந்த இடத்துல ஆராதனை நடத்த நீங்க கிருபையாய் எங்களை தெரிந்து கொண்டதுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததுக்கும் இந்த அருமையான இடத்தை கொடுத்த அம்மாவையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட இந்த நேரத்துல உங்களுடைய பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலும் இடர்கள் தடைகள் இல்லாதபடி நீங்க தாமே ஆவியிலே எங்களுக்கு பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாய் இந்த நேரத்துல உங்களுடைய பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா நாட்களிலும் நாங்கள் அதிகமாய் மாமச சிந்தையில் இல்லாதபடி தேவ ஆவியின் சிந்தையிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. இவை யாவையும் உங்களுடைய அன்பு மகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவாகிய தேவனே, ஆமென். இந்த நாளுக்கான வேத வாசிப்பை நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். வாசிக்கப்பட வேண்டிய வேதபாடம் சங்கீதம் 1. சங்கீதம் 1 பக்கம் 671. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும். வேதபாடம் என்பது வேறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதக்காரர் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம எங்க அமரணும், எங்கு நிக்கணும், எங்கு நடக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். அதே நேரத்தில் எங்க அமரக்கூடாது, எங்கு நிற்கக்கூடாது, எங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார். இவ்வாறாக நம்ம எதுல அமர்ந்திருக்கணும், நிக்கணும், நடக்கணுங்கிறப்ப 2வது வசனம் விசேஷ விதமா அவருடைய வேத வசனத்துல இரவும் பகலும்
தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருப்பான். அதாவது இந்த வாரி இருக்கு இல்லையா, வாரி ஓரமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அதுல ஓரமா நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும், அல்லது கொஞ்சம் தூரமா வறட்சியான இடத்துல இருக்கக்கூடிய மரம் எப்படி இருக்கும், எப்போதும் செழிச்சு இருக்கும் இல்லைங்களா. அது ஏற்ற காலத்திற்குரிய ஏற்ற கனிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்கும். எது? அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். அப்ப அந்த மரம் அப்படிங்கும்போது நம்மளை கூட உலகத்துல சொல்லுவாங்க ஒரு சில பேர், உலகத்துல உள்ளவங்க பாரு மரம் மாதிரி நிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க இல்லையா. அப்ப அது எதுக்கு சொல்லுவாங்க இந்த உலகத்தாரு? நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நிற்போம், ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்படி ஸ்ட்ராங்கா நிற்போம், அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? மரம் மாதிரி நிக்கிறான் பாரு. அப்பனா என்னன்னா, மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒண்ணு நான் அங்கேதான் நிற்பேன், அதுல விட்டு மாறவே மாட்டேன். அப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் ஓடமா நடப்பட்டிருக்கிற, நீர் ஓடை ஓரமா நடப்பட்டிருக்கிற ஒரு மரம். அது ஏற்ற கால கனியையும் கொடுக்குது, இலையும் உதிராதான். இலை உதிராத மரம் எதுவும் பார்த்துருக்கிறீங்களா அந்த உலகத்துல? இலை உதிராத மரம் எதுவும் பார்த்துருக்கிறீங்களா? இலையே உதிராத மரம் இருக்குதான்னு கேட்கிறேன். எந்த மரம்ப்பா? புரியலையே. காஞ்சி போன மரம் தான் இருக்குது, அப்படித்தானே? பையன் பேரு பையனா பொண்ணா? பேரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அகில். உங்க அண்ணனா அது? அண்ணன் பேரு? ஓகே. என்ன சொன்னீங்க? கபில். அகில் கபில், அப்படியா? ஓகே. பாருங்க, சின்ன பசங்களுக்கு கூட தெரியுது, இலை உதிராத மரமே இருக்காது, அது காஞ்ச மரம் தான் நிற்கும். சரிங்களா? அப்ப தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, இலை உதிராது இருக்கிற மரத்தை பத்தி சொல்றாரு. அதோடைய பச்சையம் குறையாத ஒரு மரத்தை பத்தி பேசுறாரு. அப்ப பாருங்க, அப்பனா நம்ம அந்த இலைகள் அந்த இதெல்லாம் நம்மளை பத்தி தான் சொல்றாரு. அப்ப நம்ம இன்னொன்னு சொல்றாரு, ஏற்ற காலத்துல ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக கூட இருக்கிறதா இந்த வசனம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன கனி கொடுக்க போறோம்? நம்ம மரம்னு சொல்லிவிட்டாரு. இதுல எது ஓரமா நடப்பட்டிருந்தா? நீர்க்கால்கள் ஓரம். அப்ப நீர்க்கால்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம் அப்புறம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஊன்றி மட்டும் இருந்துட்டோம்னா, வேறு ஊன்றி இருந்துட்டோம்னா, தண்ணி நம்மளுக்கு தொடர்ந்து சப்ளை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த இலை உதிராது இருக்கிற பச்சையம் நிறைந்த, அந்த பசங்க சொன்ன மாதிரி என்னது, காஞ்ச மரமாலாம் இல்லாம, சரிங்களா? அப்ப அந்த ஒரு மரமாக இருக்கக்கூடியதுல ஏற்ற காலத்துல ஏற்ற கனி கொடுக்கணுமா. இப்ப நம்ம என்ன கனி கொடுக்கறது? நம்ம கனி கொடுத்துதான் ஆகணுங்க. கனி கொடுக்கலன்னா நியாய தீர்ப்புல நாம் நிலை நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த சங்கீதத்துல. அவர் 2ஆம் வருகையில வருவாரா வரமாட்டாரா? வரமாட்டாரு. நிறைய பேர் அப்படி சிந்தரிக்கும், அவர் எங்க வர போறாரு, சொல்லிட்டு போனாரு, 2000 வருஷம் ஆச்சு, வர்ற மாதிரிலாம் தெரியல, எந்த அறிகுறியும் இல்லை இல்லையா. ஆனா அவர் 2ஆம் வருகையில வரும்போது நியாய தீர்ப்பதற்காகவே 2ஆம் வருகையில வர்றாருங்கிறதுலாம் வசனம் கிளியரா இருக்கு. அப்ப நியாய தீர்ப்பிலே நிலை நிற்க முடியாதான் நம்ம ஏற்ற கால ஏற்ற கனிகளை கொடுக்கலன்னா. இந்த சங்கீதக்காரர்களுடைய விஷயத்தை, இவ்வளோ ஆழமான ஒரு விஷயத்தை சங்கீதத்துல 1ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம என்ன கனி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். இலையும் இருக்குது, கனியும் கொடுக்குது. அன்பின் கனி. அன்பின் கனினா அந்த ஒரே ஒரு கனி தானா? ஒரே ஒரு கனி தான் கொடுக்கணுமா? ஆவியின் கனிகள்னு எங்கேயாச்சும் படிச்சிருக்கிறீங்களா? எங்க படிச்சிருக்கிறீங்க? கலாத்தியர் 5:22 படிங்க. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். என்ன இருக்கு? சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட ஒரு கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, தேவனுக்கு எதிராக எந்த ஒரு பிரமாணமோ சட்டமோ இல்லையா, எல்லா பிரமாணத்தையும் நம்ம நிறைவேற்றிடுறோமா? சரிங்களா? சரி, ஆவின் கனிகள் எத்தனைங்க? எண்ணிக்கையில கேட்கிறேன். ஆவியின் கனிகள் எத்தனை?
இதுல இப்போ எண்ணினீங்களா ஏதாச்சும்? இந்த 22 23 வசனத்துல படிச்சிருப்பீங்களே, எண்ணி பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு. 9. 9 கனிகள் நம் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனா ஆவின் கனிகள் அப்படிங்கும்போது இந்த மரம் தான் கொடுக்கணும். இந்த மரம் யாரு? நாம் தான் அந்த மரம். சரிங்களா? அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். சரிங்களா? இதை பத்தி சொல்லும்போது எந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். சரிங்களா? அப்போ நீர்னாக்கி தண்ணீர் ஓடுறதுன்னா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரம் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம். இந்த மரம் கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? என்ன கனி கொடுக்கணும்? ஆவியின் கனியை கொடுக்கணும். அதான் 9 கனிகளை நம்ம கொடுக்கணும். சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கு. சரிங்களா? அந்த கனியை இப்போ டக்கு டக்கு டக்குன்னு 2 வினாடியில படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? ஒவ்வொன்றையும் செயல்படுத்தும் போது தான் இருக்குது பிரச்சனை. சரிங்களா? அப்பதான் வரும் நான்கிற பெருமை, மேட்டுமை. அது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நிறைய விஷயத்த மேற்கொள்ளணும். சரிங்களா? இப்போ பொறுமை அப்படின்னு பார்த்துக்கோமே, நீடிய பொறுமை இல்லையா? நீடிய பொறுமையோட நம்ம எதுலாச்சும் இருக்க முடியாதா? ஆனா உலகத்திலே சொல்லுவாங்க என்ன பொறுமை, பொறுமையா இருந்தா பூமியே ஆளலாம் அப்படின்னு. இதெல்லாம் சத்தியத்துக்கு தான் கரெக்டா இருக்கு. பொறுமை கடலிலும் பெரிதும்பா. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, பேசுறாரு. ஒரு வாட்டி இருக்கலாம், 2 வாட்டி இருக்கலாம், தொடர்ந்து பண்ணும்போது எந்த நேரம் பார்த்தாலும் அப்ப அதெல்லாம் நம்மளால அந்த சகிச்சு கொள்கிற தன்மையெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனி கொடுக்க வேண்டியவர்கள் தான் இந்த மரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கனி கொடுக்கணுங்கிறது மட்டும் நிச்சயமா தேவன் நம்மளுக்கு சொல்லிட்டார். அதுக்கு நாம் மரமாக இருக்கணும். என்ன மாதிரி மரமா இருக்கணும்னா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல இந்த நீர்க்கால், இந்த நீர் ஓடை இருக்கு இல்லையா, இது எங்கேந்து வர்ற நீர் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, படிங்க. 22ல 1-2. பாருங்க, ஒரு நதி ஒண்ணு இருக்குது, அது வற்றாத ஜீவ நதி. அந்த ஜீவ நதி எங்கேந்து வருது? எங்கேந்து வருதுங்க அந்த நதி? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிங்காசனம். தேவன் யாரு? ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க? யாருங்க ஆட்டுக்குட்டியானவர்? ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்துவா? கன்ஃபார்ம் சொல்லுங்க. நம்மளா? கிறிஸ்துவா? ஆண்டவர் கூட சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவர் ஆடா? ஆடு இல்லையா? அவர் தான் மேய்ப்பன், நம்ம ஆடு. நம்ம ஆடு. அப்ப அவர் ஆடு இல்ல, ஆடு இல்ல. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் வேற ஆளோ? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். இப்ப நீங்க ஒரு வசனம் இதே வெளிப்படுத்தல வாசித்தீங்கன்னா, ஒரு வசனம், பிதா என்னுடைய அந்த சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய வலது கரத்துல ஒரு புத்தகம் இருக்கான், ஒரு ரகசியமாக முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்லையா? எங்க ஆள் இல்ல? இந்த உலகத்திலே ஆள் இல்லையா? படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க, இந்த புத்தகம்லாம் இருக்குது. ஏதோ ஒரு புத்தகம்
யாருடைய கையில இருக்கு? வீட்டில் இருக்கிறவர்கிட்ட அவருடைய வலது கரத்துல இருக்குதான். இந்த புத்தகம் உங்களுக்கு எல்லாம் வேணுமா? இந்த புத்தகம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணுமா? வேணும். ஓகே. இப்போ இதை வாங்குறதுக்கு ஒருத்தர் தகுதியா வேணும். போய் வாங்கணும்ல. தொடர்ந்து படிங்க. இது யாராச்சும் வாங்குறதுக்கு தகுதி இருக்கான்னு படிங்க. யாருப்பா இந்த புத்தகத்தை அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த முத்திரையெல்லாம் ஓபன் பண்ணி நம்மளுக்கு இந்த ரகசியத்தெல்லாம் சொல்றது யார் அப்படின்னு கேள்வி. இதே கேள்விதான் நம்மளும் கேட்க வேண்டியிருக்கு. யார் யார் இல்லையா? படிங்க, தொடர்ந்து வாசிங்க. யாராச்சும் இருப்பாரான்னு பார்ப்போம். முதல்ல வாங்கினா தானே திறக்கவும் பார்க்கவும். வாங்குறதுக்கே ஆள் இல்லை, அப்புறம் எங்க திறக்கிறது பார்க்கறது? யாருமே இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, யாருமே இந்த உலகத்துல வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி அதை வாங்கவும் படிக்கவும் திறந்து அதன் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் தகுதியே இல்லாமல் இருந்துச்சு இந்த உலகத்துல, வானத்துல, பூமியில. அப்ப அந்த புத்தகம் நம்மளுக்கு வேணுமா வேணாமா? நம்மளுக்கு சொல்றேன், இப்ப நம்மளுக்கு வேணுமா வேணாமா? வேணும் வேணும். படிங்க படிங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு தயவா ஆறுதலா ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதப்பா, இந்த புத்தகம் தானே உனக்கு வேணும், வேணுமா வேணாமா? நமக்கு கேட்போம், இந்த புத்தகம் நம்மளுக்கு வேணுமா வேணாமா? வேணும்ல. பயப்படாதீங்க, தயங்காதீங்க, என்னதுங்க, கலங்காதீங்க, உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைச்சிடும். ஓகே, படிங்க. யூத கோத்திரத்தின் சிங்கம், யூத ராஜ சிங்கம் யாருங்க? யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதினுடைய வம்சத்துல வந்தவர் யாருங்க? தாவீதின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. படிங்க. அவர் மட்டும் இந்த உலகத்துல வானத்திலையும் பூமியிலையும் அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு அதை வாங்குறதுக்கு. அப்ப ஜெயிச்சாதான் அந்த புத்தகத்தை வாங்க முடியும். சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? ஜெயிச்சிருக்கிறார். அதனால வாங்குறதுக்கு, ஓபன் பண்றதுக்கு, பாக்குறதுக்கு, அந்த முத்திரையை ஓபன் பண்ணி அதனுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வருவதற்கு முழு தகுதியோட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? சரிங்களா? அவர் எப்படி தகுதி அடைஞ்சாரு? அவர் எப்படி தகுதி அடைஞ்சு அந்த பாருங்க, இந்த இடத்துல கூட அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் கையில ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான ஒரு விஷயத்தை தான் பாக்குறோம். ஓகேங்களா? தொடர்ந்து வாசிங்க. இந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாய், அடிக்கப்பட்டதுன்னு தம்பி தம்பி கொஞ்சம் சத்தம் வரக்கூடாது, தம்பி சத்தம் வரக்கூடாது. அப்ப அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குதான். அடித்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ஜீவன் கொடுத்த ஒரு ஆட்டுக்குட்டி யாருங்க? அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் யாரு? தாவீதின் வேரும் யூத ராஜ சிங்கமுமான அந்த ஆட்டுக்குட்டியானவர். அவர் வாங்குவதற்கும் அதை முத்திரையை ஓபன் பண்ணுவதற்கும் அதற்குரிய காரியங்களை படிப்பதற்கும் நம்மளுக்கு அவர் ரெடியா வாங்கி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். படிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இதெல்லாம் என்னது? ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு 7 கண்ணா. ஏதாச்சும் படிச்சது புரிஞ்சிச்சா? இவ்வளவு நேரம் கொஞ்சம் படிச்சது புரிஞ்சிருக்கும். 2 கொம்பு உள்ள ஆடை தான் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? ஒரு சில இடத்துல 3 கொம்பு கூட இருந்திருக்கு. நான் ஒரு சில இதுல வீடியோவில் பார்க்குறேன். இங்க எத்தனை இருக்கு? 7 கொம்பு 7 கண்ணு. இது என்னங்க வித்தியாசமா இருக்கு? பரலோகத்துல இப்படிலாம் ஒரு ஆடு இருக்குமோ? அந்த ஆடு யாரு? 7 கொம்பு 7 கண்ணு உள்ள ஆடு யாரு? யாருங்க? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, யூத ராஜசிங்கம். அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு முழு தகுதியாக நமக்காக அடிக்கப்பட்டவர், ஜெயம் கொண்டவர், பரலோகத்துக்கு இங்க பூமியில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து பரலோகத்துக்கு போய்
பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தவர். சரிங்களா? இதைதான் நம்ம வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல சிங்காசனத்தின் மேல் யார் யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் இருந்தாரு. இன்னொருத்தர் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அமர்ந்திருந்த அந்த சிங்காசனத்திலிருந்து தான் இந்த தண்ணி வருது. எந்த தண்ணி? இந்த தண்ணியின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை பத்தி தான் படிக்கிறோம். ஆனா இது எப்படி எங்க இருந்து வருது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க போய் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தை. இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம்லாம் படிச்சிருக்கிறீங்களா? படிச்சு எதுவும் புரிஞ்சிச்சு? ஏனி எல்லாம் புரியும். சரிங்களா? ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள மகத்துவம் உள்ள ரகசியங்கள்லாம் நம்மளுக்கு புரிய வைக்க போறார் தேவன். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு அந்த தண்ணி வரும். ஓகேங்களா? இந்த தண்ணி வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை யார் வாங்கணும்? ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கண்ணு இருக்கு? எத்தனை கொம்பு இருக்கு? 7 கொம்பு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 7 கண்ணு 7 கொம்பு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பின்னாடி ஆழமா படிக்கலாம். இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்றதுன்னு ரொம்ப ஆழமா பின்னாடி படிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் இதுல இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா என்ன விசேஷ விதமா வெளிப்படுத்தின விசேஷம், 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம், சிவிங்கியை போல ஒரு மிருகம், வலு சர்ப்பம், இது மாதிரிலாம் நிறைய படிப்போம். என்னமோ அந்த பசங்கள்லாம் அந்த கார்ட்டூன் படம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே மிருகம் வந்து நிற்கும் அப்படி இப்படி, அது மாதிரி இந்த புத்தகம் ஒண்ணுமே புரியாது. இதுல இந்த 7 தலை 7 கொம்பு 7 கண்ணி என்னங்கிறத மொத்தம் ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே நம்ம பாபா இதுக்கு சங்கீதக்காரனுடைய காரியத்துக்கு வந்துருவோம். நம்ம மரமா இருக்கிறோமே, இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுங்கிறத தேடுறதுக்கு போனா இவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இதுல இந்த ஆட்டுக்கு 7 கண்ணு 7 கொம்பு. இப்ப நம்ம இந்த 7 கண்ணு 7 கொம்புள்ள ஒரு அப்படியே நம்ம மைண்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படிதான் இருப்பாரோ நம்முடைய ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படிதான் எழுதி இருக்கிறது அப்படிதாங்க எழுதி இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம அதே சிந்தனையில அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணோம்னா ஒண்ணுமே புரியறது இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். எது? இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிறது தீர்க்க தரிசன புத்தகம். இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான், காலம் சமீபமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வாசிச்சாலும் புரியல, கேட்டாலும் புரியல. இதுல உள்ளத வேற என்ன பண்ணணுமா? இல்ல ரகசியத்தை தெரிஞ்சாதான் ஒரு காரியங்கள் புரிய வரும் நம்மளுக்கு. அதன்படி நடக்கணுமா? இல்ல என்ன நடக்கிறதுனே தெரியலே. இங்க 7 கொம்பு 7 கண்ணுங்கிறாரு, 7 தலை 10 கொம்புன்னு ஏதோ ஒரு மிருகத்தை பத்தி எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல. ஒண்ணுமே புரியாததுல எப்படி நம்ம நடக்க முடியும்? அப்ப ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்க போறோம்னா நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 19-20 பேஜ் நம்பர் சொல்லிருங்க. பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்களா? நிறைய நம்ம இந்த ஆராதனை கூடுகையில நிறைய நம்ம எதை தான் பார்க்க போறோம்னா வசனங்கள் தான் பார்க்க போறோம். நான் கண்ட தரிசனம், நான் அப்படியே எனக்கு கனவுல வந்தது, அதெல்லாம் நம்ம பேச போறதில்லை. தேவன் நம்மளுக்கு தரிசனமாகவும் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதையும் நம்ம வாசிச்சு அதனுடைய காரியங்களை, அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20, அதாவது தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும் புரிந்து கொள்ளணும்னு அந்த ஒரு விளக்கம் சொல்லுது. படிங்க. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகத்தை கவனிச்சு இருப்பது ரொம்ப நலமா இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். சரிங்களா? ஆனா அதை எப்படி படிக்கணுங்கிறத தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, நீங்க எந்த தீர்க்க தரிசனத்தை போய் படிச்சீங்கன்னாலும் அதுல உள்ள தோற்றமா இருக்கும்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க.
என்னது? இப்போ நம்ம மைண்டுக்குள்ள கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறாரு? 7 கண்ணு 7 கொம்பு உடையவரா இருக்கிறார். அப்படின்னா அப்படி ஒருத்தர் ஆண்டவர் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டார். அப்ப எப்படி இருக்கும்னா, இந்த 7 கண்ணு 7 கொம்புங்கிறதுக்கு வேற எங்கேயோ பைபிள்ல ரகசியம் இருக்கும். அதை நம்ம தேடணும். அதை தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது 1ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்துல வேத வாக்கியங்களை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த பாக்கியம் என்னன்னா, இதனுடைய ரகசியம்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்னா, இதெல்லாம் ஒரு அடையாள பாஷையில தீர்க்க தரிசனத்துல வாசிக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய காரியங்களை உள்வாங்கக்கூடிய திராணி நீங்க எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. எழுதி இருக்கிறதுக்கு அடையாளமா தீர்க்க தரிசனமா வேற எங்கேயாச்சும் சொல்லியிருப்பாரு, அதை பத்தி புரிஞ்சுக்கணும். ரகசியம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரிங்களா? தேடணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரகசியம் இந்த 2 இதை மட்டும் பார்த்துட்டு, இந்த 7 கண்ணு 7 கொம்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம திரும்ப மரத்தை போய் பார்க்க போயிடும். ஏன்னா ஆண்டவரையும் பார்க்கணும், பிதாவையும் பார்க்கணும், நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும். பிதாவுக்குரிய வாழ்க்கையை கிறிஸ்து பூமியில வாழ்ந்தது மாதிரி, கனிகளை கொடுத்தது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். கனி கொடுக்கறதுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது, ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு இருக்கு இல்லையா, சிந்தை மைண்ட்ல நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா, அதுதான் நித்திய ஜீவனம். இது யோவான் 17:3 படிக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 7 அப்படிங்கும்போது 7 கொம்பு 7 கண். சரிங்களா? இந்த 7 கொம்பு எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது ஒரு தீர்க்க தரிசனம், அடையாளம். இப்படி ஒரு ஆடு இருக்கும்னா இருக்காது அப்படின்ட்டார். இப்படி லிட்டரலா ஒரு ஆடு இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த ஆட்டுல 7 கொம்பு 7 கண்ணு உடையதா பரலோகத்துல இருக்கும்னா அப்படி இருக்காதுன்னு வசனம் படிச்சாச்சு. இப்போ படிச்சோமா இல்லைங்களா பேதுருல? அப்படி ஒரு தோற்றத்துல இருக்கும் என்று தீர்க்க தரிசனத்துல நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டார். அப்படின்னா எப்படி இருக்கும்? அதற்குரிய அடையாள பாஷைக்குரிய தீர்க்க தரிசனம் வேற எங்கேயாச்சும் இருக்கும், தேடி பார்த்துக்கோங்கன்றார். அப்ப கொம்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 7னா என்ன? ஒரு பைபிள்ல 7 பத்தி எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. 7னா என்னங்க? நம்பர், அது கரெக்ட். அதாவது 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். ஒரு பரிபூரணமான ஒரு காரியத்தை சொல்லப்படுது. இது மாதிரி அநேக விஷயத்துல 7 முத்திரை, 7 வாதை, 7 எக்காலம், இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. 7ங்கிறது ஒரு பரிபூரணமான பூரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் படைச்சு ஓய்ந்திருந்தாருன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சரியாயிருச்சு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப 7ங்கிறது நம்ம வாரத்தின் நாட்களும் 7. அதே மாதிரி வானவில பாத்தீங்க எத்தனை வண்ணம்? 7. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 அப்படிங்கிறப்ப இன்னொரு விஷயம் ஏதோ இருக்கு. இந்த சொல்லுங்க. பொண்ணு குத்துவிளக்கு வந்து 7 இல்லைங்களா? 7 அகல்கள், இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த 7ங்கிறப்ப இந்த சங்கீதத்துல கூட எத்தனை 7 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 7 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் எதை ஒரு சொல்லப்படுதுன்னா, ஒரு பரிபூரணமான ஒரு காரியம் அப்படின்னா 7 கண் அல்லது 7 கொம்புனாலே பரிபூரணமான ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய ஆடு. அப்ப கொம்புனா என்ன? 7னா பரிபூரணம், கொம்புனா என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 23, 24 இந்த கொம்பை பத்தி எழுதியிருக்கு. கொம்புனா என்னங்கிறத அதுக்கான அர்த்தம் எழுதியிருக்கு. நீங்க தான் இப்ப கண்டுபிடிக்கணும். வசனம் வாசிச்சிடலாம். வாசிச்ச பிறகு கொம்புனா என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 23, 24. ம் 23வது 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அதாவது ஏதோ ஒரு கொம்பை பத்தி சொல்றாரு. அது என்ன கொம்புனாக்க நல்ல கொம்பா இருக்கலாம், கெட்ட கொம்பா இருக்கலாம். ஆனா மொத்தத்துல கொம்புனா என்ன அர்த்தங்கிறத கண்டுபிடிக்கலாம். படி.
ம். பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை பொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் இப்ப பாருங்க, இப்ப நம்ம பாயிண்ட் இங்க இந்த ஒன்னே ஒன்று பாயிண்ட் தான் இப்ப இதுல இருந்து எடுத்துட்டு வரணும். கொம்புனா என்ன அர்த்தம்? இதான் நம்மளுக்கு தேவை. ஆமா தானே? கொம்புனா என்ன அர்த்தம்? இந்த 10 கொம்பு என்னன்னாக்க மொத்தத்துல கொம்புனாக்க என்ன அர்த்தம்னா, படிங்க படிங்க படிங்க. அந்த 10 என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அப்ப கொம்புனா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க தான் சொல்லணும். கொம்புனா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்களை அடையாளப்படுத்து. சும்மா சாதாரண உலக போக்குல சொல்ல, நீ என்ன பெரிய கொம்பனா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய ராஜாவா நீ, பெரிய ஆளா நீ? அப்பனா நம்முடைய ஆண்டவர் யாரு? ஒரு ராஜா. ராஜாவிலே பரிபூரணமான நம்ம ராஜா, ராஜாதி ராஜா. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா தானே. அதனாலதான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அப்ப இது ஒரு தீர்க்க தரிசனத்துல போய் பாத்தீங்கன்னா தேவன் அவர் எதையோ சொல்றாரு, எதை? 7 கொம்புன்னு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து. ஆனா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நம்ம ராஜா கிறிஸ்து இருக்கிறாருல்ல, அவர் ராஜாதி ராஜா. ராஜாக்கல்லே சிறந்த ராஜா, பரிபூரணமான மகத்துவம் உள்ள ஒரு ராஜாவை பத்தி சொல்லணும்னா அவர் டைரக்டா தேவன் சொல்ல மாட்டாராம். எப்படி சொல்லுவாரு? அதை 7 கொம்புன்னு சொல்லுவார். புரியுதா புரியலீங்களா? இப்ப எப்படி பைபிள் படிக்கிறதுன்னு புரியுதுங்களா? இப்ப 7 கண்ணுக்கு நீங்க தான் சொல்லணும். 7 கொம்புனா என்னன்னு பார்த்துட்டோம். நம்முடைய ஆண்டவர் ராஜா, சாதாரண ராஜா இல்ல, பரிபூர்ணமான ராஜாதி ராஜா அப்படின்னு தேவன் சொன்னார்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 7 கொம்புன்னு சொல்லுவாரு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? 7 கொம்புள்ள ஒரு ஆடா நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதான். 7 ராஜா இல்ல, 7னா என்னங்க? பரிபூரணமான ராஜா, குறையுள்ள ராஜா இல்ல. அந்த பரிபூரணத்துக்குள்ள வந்ததுனாலதான் பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்கு தகுதி உடையவராய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. அதனால அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டாரு. புரியுதா புரியலைங்களா? அப்ப அந்த ஜெயம் கொண்டதுதான் என்னன்னா 7 பரிபூரணமான ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படின்னா தான் என்ன அர்த்தம்? 7 கொம்புன்னு அர்த்தம். இப்ப 7 கண்ணுன்னா என்னங்க? அது கொம்புக்கே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, கண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. சரி, கண்ணுனா என்னங்க? எதுக்கு பயன்படுது? நம்ம லிட்டரலா ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் கேட்கல, பார்க்கிறதுக்கு. புரியுதுங்களா? எதுக்கு? பார்க்கிறதுக்கு. இது இந்த கண்ணை பத்தி சொல்லியிருப்பாரா? இந்த பார்க்கிற கண்ணை பத்தி சொல்லியிருப்பாரான்னு கேட்கறேன். ஏற்கனவே கொம்பை பத்தி பார்த்தா எதுமோ ராஜான்னு சொல்லிவிட்டாரு. அப்ப இந்த கண்ணை பத்தி சொல்லியிருப்பாரான்னு நான் கேட்கிறேன். இந்த பார்க்கிற கண்ணை பத்தி, ஆட்டுக்கு இருக்குதே கண்ணு, 2 கண்ணு, அது மாதிரி 7 கண்ணை பத்தி லிட்டரலா அந்த கண்ணை பத்தி சொல்லியிருப்பாரான்னு கேட்கிறேன். இல்லை, கண்ணை பத்தி லிட்டரலா ஆட்டுக்குட்ட இருக்கிற அந்த கண்ணை பத்தி சொன்னாரா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கண்ணை பத்தி சொல்லியிருப்பாரான்னு கேட்கிறேன். இது ஒரு அடையாள பாசை, தீர்க்க தரிசனம்னு பார்த்துட்டோம். 7 கண்ணுனாலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்டு தலையில உள்ள அந்த கண்ணை சொல்லியிருப்பாரான்னு கேட்கிறேன். அதை சொல்லியிருப்பாரான்னு நான் கேட்கிறேன். அதை சொல்லியிருப்பாரா? பாருங்க, நல்லா கேளுங்க. 7 கொம்புக்கு அடையாளம் 7 கொம்பு ஆட்டு தலையில உள்ள கொம்பா? அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்துட்டோம். ராஜ்யம் இல்ல, ராஜ்யத்தில் உள்ள ராஜா, ராஜாக்கள் இல்ல, பரிபூரண ராஜா. 7னாக்க எண்ணிக்கையில 7னா பரிபூரணமான ஒரு ராஜா அப்படிங்கிறத சொல்ல வருது. அப்படின்னா இந்த கண்ணை பத்தி சொல்ல வந்தா அதே ஆட்டுல உள்ள கண்ணை பத்தி சொல்லுவாரான்னு நான் கேட்கிறேன். திரும்ப நான் கேட்கிறேன் பாருங்க. ஆட்டு கொம்பை பத்தி சொன்னா ஆட்டு கொம்பை பத்தி பேசினாரா? அதுல எதை பத்தி பேசினாரு? கொம்புனா என்னன்னு சொல்லிட்டாரு. இப்ப கண்ணை பத்தி சொன்னாருன்னா கண்ணுங்கிறத சுய தோற்றமா கண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்றாரு. 2 பேதுரு 1:20 எந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் சுய தோற்றமான பொருள் இல்லை, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்டு கண்ணு நினைச்சுக்காதீங்கன்றாரு. இப்ப நம்ம மைண்ட் என்ன ஆகணும்னா, தேவன் எதையோ சொல்ல வர்றார், அதை வச்சு வேற ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். முடிஞ்சு நம்ம ஆட்டு கண்ணையே போய் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆட்டு கண்ணை பார்க்கறோம்னா எதுக்கு அவருக்கு அங்கே ஒரு இது இருக்கு, ஆட்டு கடையா, கறிக்கடை இருக்கு, அதுல போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதை தோண்டி பார்க்கறதுன்னா வெட்டி பார்த்துக்குங்க. ஆனா இங்க ஒரு விஷயம், ஒரு கண்ணை பத்தி சொல்றாரு, 7 கண்ணை பத்தி சொல்றாரு. அது யாருக்கு ஒத்துருக்கு? ஆட்டுக்குட்டியானவரை கிறிஸ்துவுக்கு ஒத்துருக்கு. அப்படின்னா இந்த லிட்டரலான ஆட்டுக்கண்ணை சொல்லி இருப்பாரான்னு நான் திரும்பவும் கேட்கிறேன்.
அந்த பதில கொண்டாங்க, அப்பதான் நீங்க இது புரியும். அப்ப 7 கண்ணுனாக்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்டுக்கண்ணெல்லாம் இல்ல, அதுக்கு ஆவிக்குரிய கருத்து அர்த்தம் இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தேடும் போதுதான் நான் ஒரு ஒரு கதை சொல்றேன். பைபிள்ல உள்ள கதை தான், கட்டுக்கதையெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அந்த கதையிலேருந்து நீங்க தான் அந்த கண்ணை கண்டுபிடிக்கணும். இப்ப ஆதாமியாவாலும் பழத்தை சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டவொன்னே அவங்க கண்ணு என்ன ஆனுச்சு? காண போச்சா? அவர்கள் கண்கள் என்ன அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாம தடவிக்கிட்டா இருந்தாங்க? பாருங்க, வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப பதில் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. அப்ப கண்ணுன்னா தேவன் எதை சொல்ல வர்றாரு? அறிவு கண், மனக்கண். நம்ம மனசுக்குள்ள இப்ப நான் சொன்னல 7 தலை 10 கொம்புல, அல்லனா 7 கண்ணு 7 கொம்பு கண்ணுள்ள ஒரு ஆடை மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கன்னு சொல்றோம்ல. இப்போ மனசுக்குள்ள நினைக்கும் போது தன்னாவளே வந்து அப்படி ஒரு ஆடு இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி மனக்கண்ணு அப்படின்னு சொல்றாரு. அறிவு கண். இந்த கண் இல்ல, பாக்குற கண் இல்ல, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு அல்லது ஞானம். இந்த அறிவு ஞானத்தை சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் தெரியுங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பேஜ் நம்பர் சொல்லுங்க. ரோமர் 1 கொரிந்தியருக்கு அப்புறம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். பேஜ் நம்பர் எடுத்தா டக்குன்னு பேஜ் நம்பர் சொல்லுங்க. 4வது வசனம். அவங்க மனசுல உள்ள அந்த கண்ணை குருடாக்கிட்டான். அப்ப இந்த கண்ணை சொல்லல, மனக்கண்ணா என்னதுங்க? அறிவு, சிந்தை, தேவனை பற்றிய அறிகிற அறிவு. அந்த மனக்கண்ணாகிய அறிவு, அந்த சிந்தைய குருடாக்கிட்டான். சாத்தான் என்ன பண்ணிட்டானா? இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள மற்ற பைபிள் படிக்காத கிறிஸ்தவத்தை அல்லாத இன்னும் கிறிஸ்தவர்களுக்கே இன்னும் மனக்கண் ஓப்பன் ஆகாம இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனசெல்லாம் யார் குருடாக்கி வச்சிருக்கிறா? அந்த இருதயத்தை, அந்த மனசை, அந்த ஒரு அறிவை சாத்தான். இப்ப சொல்லுங்க, இப்ப 7 கண் கிறிஸ்துவுக்கு இருக்குன்னா 7 நாள் என்னது? பரிபூரணமான கண்ணுன்னா என்ன அர்த்தம்? இப்ப கண்ணுன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆவிக்குரிய கண் எதுங்க? என்னது? ஆதாமுக்கு ஒண்ணு கண்ணு திறக்கப்பட்டுச்சே, என்ன கண்ணு திறக்கப்பட்டுச்சு? அறிவு கண் திறக்கப்பட்டது. ஞானம், அறிவு. இந்த அறிவு ஞானமானது பரிபூரணமா யார்கிட்ட இருக்குதுங்க? யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்துவுக்கு இருக்குது. அப்ப அதனாலதான் கிறிஸ்துவானவர் ஞான கல்மலைன்னு படிச்சிருக்கிறோமா? இதே கொரிந்தியர்ல தான் படிப்போம். அப்ப ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த ஒரு பரிபூரணமான ஒரு நிலைமையில உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அப்ப கவனிங்க, 7 கண்ணு 7 கொம்பு. தம்பி பேசக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திரும்பி உட்காருங்க. கவனிங்க. ஓகே. அப்ப 7 கண் 7 கொம்பு அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணும் கொம்புலாம் இல்ல. நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு பரிபூரணமான ஞானமும் பரிபூரணமான ராஜாவுமா இருக்கிறாருங்கிறத காமிக்கிறதா என்னதுங்க? 7 கண் 7 கொம்பு. அந்த 7 கண்ணு 7 கொம்பும் அந்த புத்தகத்தை வாங்கவும், அதை முத்திரையை ஓபன் பண்ணவும், அதுல உள்ள ரகசியத்தெல்லாம் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறதுக்கும் பாத்திரமா இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த புத்தகம் எந்த புத்தகம் தெரியுங்களா? இப்ப வாங்கின புத்தகம், ஆண்டவர் பிதாவின் இடத்துல இருந்து அவருடைய வலது பாசத்துல இருந்து ஒரு புத்தகத்தை வாங்கினார் இல்லையா? அந்த புத்தகம் என்ன தெரியுங்களா? எந்த புத்தகம் தெரியுமா? அவருக்கு கண்ணை பத்தி தான் பேசணும், அந்த புத்தகத்தை பத்தி நான் கேட்கிறேன். முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருந்துச்சு, அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணிட்டார்? பிதாவினுடைய வலது பக்கத்துல இருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கிட்டு அந்த புத்தகத்தை இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டார் தெரியுமா? படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த புத்தகம் இப்ப யார் கையில இருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
ம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ம். தம்முடைய ஊழியக்காரருக்கு பாருங்க, சீக்கிரத்துல நடக்க போறத தம்முடைய ஊழியக்காரர்கள்னா இந்த இடத்துல முழு கிறிஸ்தவத்தையும் சொல்றார். முழு கிறிஸ்தவர்கள்லாம் ஊழியக்காரர்கள் தான், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள். அப்ப நடக்க போற விஷயத்த முழு கிறிஸ்தவத்துக்கும் கொடுக்கணுங்க, புரிய வைக்கணுங்கிறதுக்காக படிங்க. தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொழுது ஆ. தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்தது பிதாவாகிய தேவன் யார்கிட்ட கொடுக்குறாரு? வலது கரத்துல இருக்கிற அந்த ஒரு காண்பிக்கிறதை எதை கொடுக்கணுங்கிறாரு? ஏதோ ஒண்ணு காமிக்கணும். அப்படி காமிக்கிறத யார்கிட்ட கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் பிதா வந்து யார்கிட்ட கொடுக்குறாருங்க? குமாரன் கிறிஸ்து கிட்ட கொடுக்குறாரு. படிங்க. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி அதாவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்த அந்த தூதன், அதாவது பிதா குமாரனாய் கிறிஸ்து கிட்ட கொடுக்குறாரு அந்த புத்தகத்தை, முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை ஒரு தூதன் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு? யோவான் அப்போஸ்தலன் கிட்ட கொடுக்குறாரு. யோவான் அப்போஸ்தலன் யார்கிட்ட கொடுக்குறாரு? இந்த புத்தகத்தை யோவான் அப்போஸ்தலன் யார்கிட்ட கொடுத்தாருங்க? உங்க கையில எல்லாம் பைபிள் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இருக்கா? அந்த புத்தகத்தை இப்ப யார் கையில கொடுத்துட்டாரு? யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதே இத 10வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். 1 இல்ல 9. உங்கள் சகோதரனும் ம். இயேசு நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் பங்காளனுமாயிருக்கிற ம். யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ம். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் முந்தினவருமாய் இருக்கிறேன். ம். நீ காண்கிறவை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற போதும். நீ காண்கிறதை, 1வது வசனம், பிதாவாகிய தேவன் கையில இருந்த அந்த புத்தகத்தை, அந்த ஒரு காண்பிச்சதை யார் ஃபர்ஸ்ட் வாங்கினது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? யோவான் யார்கிட்ட கொடுத்தாரு? இப்ப யோவான் இல்ல, இயேசு கிறிஸ்துக்கு இடையில ஒரு தூதன் யார்கிட்ட கொடுத்தாரு? யோவான் அப்போஸ்தலன் கிட்ட. அப்போஸ்தலன் இதை எப்ப வாங்கினாருன்னா பத்மு தீவுல உட்கார்ந்து அதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு எழுதி இதை என்ன பண்ணிரு, ஆசியாவில் உள்ள எல்லா சபைகளுக்கும் கொடுத்துருன்ட்டார். இப்போ கொடுத்தது உங்க கையில இருக்கா? பாருங்க, தேவன் கையில இருக்கிற புத்தகம் இப்ப யார் கைக்கு வந்துருச்சு? பாத்தீங்களா? இத வாங்குறதுக்கு தகுதியா இருந்தவர் யாரு? நம்முடைய பரிபூரண ராஜாவும் பரிபூரண ஞானியுமான நம்ம ஆட்டுக்குட்டியானவர் வாங்கி இப்ப நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எதுல உட்கார்ந்துருக்கிறாங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு தண்ணி வருதான். இப்ப வாங்க அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிச்சோம் இல்லையா? இவ்வளவும் சுத்தி வந்தாதான் இந்த புத்தகம் என்னங்கிறதுக்கான அர்த்தத்துல ஒரு தண்ணி வருதான். என்ன தண்ணி வருது? ஒரு ஆத்து தண்ணி வருது. இப்ப ஆத்து தண்ணினா ஆத்து தண்ணியா? இப்ப சொல்லுங்க. இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்து தண்ணியான்னு கேக்குறேன். திறந்து விடுறாராம் நாளைக்கு வந்து யாரு? முதலமைச்சர் கல்லணையில. அந்த தண்ணியா? இது என்ன தண்ணி? ஜீவ தண்ணி. படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த தண்ணி ஓரமா நடப்பட்ட மரம் தான் என்ன பண்ணும்? இப்ப கனி கொடுக்கும், இலை உதிராம பச்சையா இருக்கும். மற்ற இடத்துல நடப்பட்டதெல்லாம் கனியும் கொடுக்காது, அப்புறம் என்ன பண்ணாது? அந்த பச்சை இலை, அந்த தம்பிக சொன்னாங்கல்ல, காஞ்ச இலையா இருக்கும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு கலிலேயைப் போல் தெளிவான ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இப்ப தண்ணி, அந்த தண்ணி ஓரமா நடப்பட்டதான் மரம். இது எங்கேருந்து வருதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் போயிட்டு வரோம். இந்த என்னடா அது 7 கண்ணு 7 கொம்பு,
அப்புறம் பிதாவுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர். இவங்க 2 பேரும் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாதான் இந்த தண்ணி வருது. இந்த தண்ணி என்னங்கிறத பார்ப்போம், நம்ம பார்த்துருவோம். பாடம் சீக்கிரமா முடிச்சிடறேன், ஒரு 10 நிமிஷம் தான். சரிங்களா? அப்ப இந்த தண்ணி வருது. இந்த தண்ணி என்ன பண்ணுது பாருங்க, படிங்க. நகரத்து வீதியின் வீதியிலும் ஆ, நதியின் இரு கரையிலும் ஆ. 12 விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. பாருங்க, விருட்சம்னா என்னது? விருட்சம்னா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பயப்பட வேணாம். சரிங்களா? நான் உங்களை வந்து அப்படியே தப்பா சொன்னியா ரைட்டா சொன்னியா அப்படின்னு சொல்லி உங்களை முட்டி போட்டு கையில குச்சி எடுத்து அடிச்சு அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல போறோம். பேதுரு பார்த்திருக்கீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் முந்திரி கொட்டை மாதிரி ஏதாச்சும் பதில் சொல்ல வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுவாரு? திட்டு வாங்கிட்டு வர வேண்டியது. இதான் அவர் வேலை. ஆனா இப்படி திட்டு வாங்கிட்டு வந்த ஆளை தான், ஒண்ணுமே தெரியலன்னு கேள்வி கேட்ட ஆளை தான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பண்ணாரு? என் சபையெல்லாம் நீ தான் என்ன பண்ணணும்? நடத்தணும். 3 வாட்டி கெஞ்சி கேட்கிறார் ஆண்டவர். ஏன் ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறியாப்பா? மேய்ச்சிதான் ஆகணும் அப்படின்லாம் கேட்கிறார். அப்ப கேள்வி கேளுங்க, சத்தமா கேளுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா தான் பதில் கிடைக்கும். சரிங்களா? விருட்சம்னா சொல்லுங்க, என்னன்னு தெரியலையா? சரி, வேற யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. விருட்சம், வெளிச்சம் இல்ல, விருட்சம். கிளைகளா? விருட்சம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். மரங்கிறத இங்க தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க விருட்சம்னு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. விருட்சம்னா என்னது? மரம். தமிழ்ல மரம்னு சொல்றத தமிழ்ல வேற மாதிரி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, விருட்சம்னு வருது. விருட்சம்னா மரம் தான். சரி, அது தமிழ்ல, அதாவது மலையாளத்துல விருட்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே வார்த்தையை இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்ப மரம், இந்த மரம் எங்கே நடப்பட்ட மரம்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் இருக்கு இல்லையா? இந்த மரத்தின் வர்ற தண்ணி எங்கேருந்து வருது? பிதாவும் ஆட்டுக்குட்டியானவரும் அமர்ந்து இருக்கிற ஜீவ தண்ணீர் நீரோடை போன்று வருகிற அந்த கரை ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம். இந்த மரம் யாரு? இப்ப நாம தான் அந்த மரம். மரம் மாதிரி நிக்கிறோங்கிற மாதிரி எங்க நிக்கிறோம்? இப்ப நீர்க்கால்கள் ஓரமாய் ஜீவ தண்ணீர் வருகிற அந்த தண்ணீர் ஓடையின் இல்ல அந்த கரையில நாம் நடப்பட்டு இருக்கிறோம். ஜீவ தண்ணீர் ஓடக்கூடிய கரையில தண்ணீர் இழுத்து நம்ம நல்ல பச்சை பச்சேர்னு இருக்கிற மாதிரியும் அதற்கேற்ற கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? வெட்டி போட்டுருவார். கிளைய சும்மா வேஸ்டாவே வருஷம் முச்சூடும். அப்படியே மாமரம் இருக்குது நம்ம வீட்டுல, வருஷம் முச்சூடும் கொழுந்து விட்டு நல்லா அப்படியே கொழுந்து விட்டு அப்படியே திரும்ப இலைய விட்டுட்டு அப்படியே இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அது வேஸ்ட் தான். இலை மட்டும் கொடுத்தாலும் அது என்னதான்? சரிங்களா? அப்ப என்னதான் கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். எத்தனை கனி கொடுக்கணும்? இங்க வெளிப்படுத்தல எத்தனை கனி கொடுக்கணும்? 9 போட்டிருக்கு பாருங்க. 2வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், 22ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். 12 விதமான கனி கொடுக்குமா? ஆனா நம்ம கலாத்தியர்ல படிச்சது 9 வகைதான் ஆவியின் கனி. இன்னும் 3 எங்க இருக்குங்கிறத அடுத்தடுத்த கூடுகையில பார்ப்போம். இப்ப என் நிலைமைக்கு அட்லீஸ்ட் இந்த 9 கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மிச்சம் 3 தேடிக்குவோம். ஏன்னா அது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதனாலதான் சொல்றேன். இப்போ மொத்தத்துல இந்த மரம் எதை கொடுக்கும்? ஆவியின் கனியை கொடுக்கும். எத்தனை வகையான கனி கொடுக்கும்? 12 வகையான கனி கொடுக்கும். அது என்ன கனி? ஆவியின் கனி. ஆவியின் கனி நம்ம கலாத்தியர்ல படிச்சிட்டோம் இல்லையா? அப்ப ஆவியின் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மரமா இருந்தாதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில நியாயத்திற்கு வரும் பொழுது நல்ல கனி கொடுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? பாராட்டி நம்மளுக்கு நல்லதோர் நிம்மதியான ஆசீர்வாதமான பரலோகத்திற்குரிய பாக்கியத்திற்குரிய ஒரு ஜீவியத்தை நம்மளுக்கு ஒரு தீர்ப்பா கொடுப்பார். கோர்ட்டுக்கு எதுக்கு போவோம்? தீர்ப்பு வாங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில எதுக்கு வராரு? தீர்ப்பு சொல்ல வரார். தீர்ப்பு சொல்ல வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல கனி கொடுக்கிறவர்களான மரமா இருக்கணும். சரிங்களா?
அப்ப நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமா இருக்கணும். அது இலை உதிராது இருக்கிற மரமா இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப கனி கொடுக்கிறது நாம தான், இலையும் யார் தான்? நம்ம தான் கொடுக்கணும். சரி, இலை எதுக்கு பயன்படும்? இயற்கையா நான் கேட்கிறேன், நான் ஆவிக்குரிய அர்த்தம்லாம் கேட்கல. இலைகள் எதற்கு பயன்படும்? வாழை இலை எதுக்கு பயன்படும்? சாப்பாட்டுக்கு, உரமாயிருது. வேற இலைகள் வேற எதற்கு பயன்படுது? ஆடுகள் மேய்றதுக்கு மட்டும்தானா? வேற எதுக்கும் பயன்படலையா இலை? மெயின் மருந்து. ஒவ்வொரு தாவரத்தில் உள்ள இலையும் மருந்தா பயன்படுதுங்களா? பயன்படுதா இல்லையா? பாருங்க, எசேக்கியேல் 45வது அதிகாரத்துல 8வது வசனம். இந்த தண்ணீர் ஒரு ஓடையா வரக்கூடிய அந்த மரத்துல என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் 47ல 12வது வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அந்த கனி, ஆவின் கனி கொடுக்கிற அந்த மரத்தினுடைய கனி கெட்டே போகாது. நீங்க மாம்பழம் வாங்கினாலும் சரி, ஆப்பிள் வாங்கினாலும் சரி, அதிகப்படியா ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா 4 நாளில் ஒரே வாரத்தில் என்ன ஆயிரும்? ஆனா இந்த ஆவின் கனி கெட்டே போகாத கனி. அந்த கனியை யார் தான் கொடுக்கணும்? இப்ப அப்ப அது இலைகள் நாம தான் கொடுக்கணும். அதன் இலைகளும் என்ன இல்லை, உதிர்வதில்லை. சங்கீதம் 1ல படிச்சோம்ல, அவைகளுடைய இலைகள் மரத்தை போல் இருப்பான், அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பாங்க போதுதான். இந்த இலைகள் எதற்கு பயன்படுது? படிங்க தொடர்ந்து. அது எங்கேருந்து வருது இந்த தண்ணி? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது எங்க இருக்குது? பரலோகத்துல பிதாவும் ஆட்டுக்குட்டியானவரும் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்திற்குரிய அந்த பரிசுத்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த தண்ணீர் வருது. அப்படி வர்றதுல தான் நம்ம ஏற்ற கனி கொடுக்கணும். அதுல இலைகள் எதை அடையாளப்படுத்துதுன்னு படிச்சிருங்க, படிங்க. அதனுடைய இலைகள் எதுக்குரியவைகள்? அமிழ்தம்னா மருந்து. கரெக்டா சொல்லிட்டீங்க. சரிங்களா? பாருங்க, விரிச்சதுக்கு தெரியல, அமிர்தம்னாக்க மருந்துன்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஆங்கிலத்தில் வந்து மெடிசன் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, இந்த லீவ்ஸ் ஃபார் மெடிசன் அப்படின்னு போட்டிருக்கு. இலைகள் எதற்கு? மருத்துவத்துக்கு. சரிங்களா? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இலைகள், இந்த இலைகள் உள்ள கிளைகள் மத்தியில தான் கனி. அதுதான் என்ன கனின்னு பார்த்துட்டோம்? ஆவின் கனி. ஆனா இலைகளோ என்ன பண்ண, என்னதுக்கு பயன்பட போகுது? மருந்தா பயன்படுது. நம்ம இலையா இருந்தோம்னா சரி, நான் வேற விதமா கேட்கிறேன். இப்ப இந்த இலைகள்லாம் எதற்கு பயன்படுதுன்னு பாக்குறோம்? யாருக்கு மருந்து? உலக ஜனங்களுக்கு மருந்தா பயன்படுது. அப்ப நீங்க தான் இலையா இருந்தா இந்த மருந்தா இருக்கிறது யாருக்கு பயன்பட போகுது? உலகத்தாருக்கு மருந்தா இருக்க போகுது. மருந்து சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும்? என்ன ஆயிரும்? குணமாயிரும். அப்ப நம்மளுக்கு தேவன் இந்த தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய இலையில அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களில் இருந்தும், எல்லா இழப்புகளில் இருந்தும், எல்லா வகையான சோர்வுகளில் இருந்தும், எல்லா வகையான நோயில் இருந்தும் நம்ம இலையா இருந்தோம்னா அவங்களுக்கு என்னவா இருக்கிறோம்? மருந்தா இருக்கிறோம். நீங்க இதே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதனுடைய இலைகள் எதற்கு பயன்படுதுன்னா, இங்கே எசேக்கியேல்ல மருந்துன்னு பார்த்தோம், அங்கே என்னன்னு போட்டிருக்குன்னு பாருங்க, படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
சரி, அப்ப இலைகள் ஆரோக்கியம் அடைவதுன்னா என்னது? குணமாகுவதற்கு. குணமாகுவதற்கு எதுதான் கொடுக்கணும்? மருந்து. இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், இல்ல இது ஒரு கட்டுக்கதை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளவு நாளும் நம்ம இருந்தோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில, இதே புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சங்கீதத்தை தான் படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாம் படிச்சிருக்கிறோம். நம்ம கண்ணு திறந்து பார்த்துச்சா? இதெல்லாம் கண்ணு தெரியாம தானே போச்சு. இப்ப மருந்து போட்டாச்சு, இப்ப கண்ணு தெரியுதா? அப்ப மருந்து போட்டாச்சு, இப்ப கண்ணு தெரியுதா? என்ன கண்ணு தெரியுது? இப்ப அறிவு கண். பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கான்னு நம்ம கண்ணு மூடி இருந்துச்சு. சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? நம்ம கண்ணை, மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் தெரியாத அளவுக்கு. இதே பைபிளுக்குள்ள தாங்க இவ்வளவு விஷயம் இருக்குது. நான் எதுவும் புதுசா போய் ஒரு கனவு கண்டுபிட்டு தரிசனம் பார்த்துட்டு உங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா? எல்லாமே எதுல இருந்து இந்த இதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ, மருந்து எங்க இருந்து எடுத்து கொடுக்குறப்போ, இப்ப பாருங்க, இப்ப இந்த விஷயம் கிடைச்ச உடனே நம்ம கண்ணெல்லாம் திறக்க ஆரம்பிச்சுச்சா? இப்ப நம்ம கண்ணு திறந்துருச்சுன்னா இப்ப யாருடைய கண்ணை நம்ம போய் திறக்கணும்? இதே மாதிரி தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள. ஹிந்துவெல்லாம் விட்டுருங்க, முஸ்லீம் விட்டுருங்க, இந்த விஷயத்தை அறிவதற்கே அறியாத்தன்மைக்குரிய கண், மனக்கண் மூடி இருக்குது. இப்ப மருந்து மாதிரி ஆக போறது யார்? இப்ப நாம தான் மருந்து. அப்படின்னா நாம தான் அந்த இலைகள். காண்கிற கண்களையும் உணர்கிற இருதயத்தையும் நம்ம கண்ணை திறந்துட்டார். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம கையில தான் இருந்துச்சு இதே பைபிள். ஒரு புத்தகம் கையில இருந்துச்சு, பிதா கையில. அந்த கையில இந்த புத்தகம் இப்ப யார் கையில இருக்குது இப்போ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியுமா? கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இதுவரையுமே தெரியாம போச்சு. இத பிதா கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனா யார்கிட்ட கொண்டாந்து குக்க வச்சுட்டா இப்ப. பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, இங்க இந்த பைபிள்ல தான் இருக்குது. இது வாரியான மகத்துவம் உள்ள ஒரு விஷயத்துக்குள்ள வரணும்னா நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில், சங்கீதத்துல படிச்சோம் இல்லையா, எங்க உட்காரணும், எங்க நடக்கணும், எங்க நிக்கணும்னு பார்த்தோம். சரிங்களா? அது வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். 24 மணி நேரம் தியானமா இருக்க முடியுமா? ஏன்னா இரவுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு 24 மணி நேரமும் நீங்க பைபிள் படிக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். சாப்பிடணும், தூங்கணும், ஒரு 6 மணி நேரம் தூங்கணும், வேலை பார்த்தா தான் சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் அந்த துணி துவைக்கிறதுலேருந்து மற்ற வேலை, பிள்ளைகளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைபிள்னு எடுத்து பைபிளை படிக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆயிடுது? என்ன வந்துடுது? நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பைபிளை எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுங்களா? உடனே தூக்கம் வர்றதுக்கு பைபிளை படிச்சா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனக்கண் என்ன பண்ணி இருக்குன்னா, இப்ப நம்ம எல்லா கண்ணையும் ஓபன் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். இது மாதிரி நீங்க ஆர்வத்தோடு நம்ம இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். அப்ப இரவும் பகலும் 24 மணி நேரம்லாம் யாராலையும் தியானமா இருக்க முடியுங்களா? முடியாது. அப்புறம் எதுக்கு தேவன் சொன்னாரு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா? 24 மணி நேரமும் தியானமா இருக்கிறத பத்தி பேசியிருப்பாரா? ஆனா பேசியிருக்கிறது அப்படிதான் இருக்குது. இரவும் பகலும் 24 மணி நேரமும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட் கொடுக்கும்போது அவர் ஒரு 100 ரூபா கொடுப்பார். 7 ரூபா டிக்கெட்டு. மிச்சம் உள்ளது எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க 93 ரூபா கொடுக்கணும்னு கரெக்டா எண்ணி கொடுப்பீங்களா? அப்படியே சிந்தனையில வசனம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, பொறுப்பா வசனம் அப்படின்னு யோசிப்பீங்களா? வேலை செய்யற நேரத்துல வேலை தாங்க பார்க்க முடியும். நிறைய பேர் வெங்காயம் உரிச்சுக்கிட்டு அங்கே ஸ்தோத்திர பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்று வெங்காயம் உரிங்க, ஒன்று பைபிளை படிங்க. அதை விட்டுட்டு நான் சிந்தையிலே இருப்பேன்னாக்கே நீங்கள் கணக்கு வழக்கெல்லாம் அக்கௌண்டண்டா இருக்கிறீங்க, கணக்கு வழக்கு கரெக்டாக கொடுக்க முடியுமா? வேலை பார்க்குறவன் தான் சாப்பிடணும், வேலை பார்க்காமலாம் சாப்பிடக்கூடாது. எங்களுடைய ஊழியத்தின் கொள்கையே என்னன்னா வேலை பார்த்துக்கிட்டு தான் ஊழியம் பண்ணணும், தசமா காணிக்கலாம் இல்லைங்க. சரிங்களா? அப்ப நம்ம வேலை பார்க்குறப்ப நம்ம பைபிளை பத்தி சிந்திக்க முடியுமா? தூங்குறப்ப நம்ம 24 மணி நேரம் உங்க தூக்கத்துல பைபிளை தான் சிந்திக்கிறீங்களா? அப்படி யார் இருக்கிறான்னு சொல்லுங்க.
நான் அவர்கிட்ட போய் நான் பாடம் கற்றுக்கிறேன், எப்படிங்க 24 மணி நேரமும் பைபிளே சிந்திக்கிறீன்னு. அதெல்லாம் முடியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும் நம்மளால் முடியாதுன்னு. மனுஷனுக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும், வேலை பார்க்கணும், மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படியே பைபிள் படிக்க வந்தாலும் நம்மளுக்கு என்ன வந்துடுது? இப்போ தூக்கம் வந்துடுது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா எதுக்கெல்லாம் பயன்படுது இந்த பைபிள்? சரிங்களா? அது ஏன்னா ஒண்ணுமே புரியல, அதனாலதான் நம்மளுக்கும் ஒன்றும் புரியல, அதனாலதான் தூக்கம் வர்றதுன்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப அதெல்லாம் விட்டுடலாம். அப்ப 24 மணி நேரமும் வேதத்தை தியானம் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். நான் நம்ம நிஜத்தை கேட்கிறேங்க. நீங்க சொல்ற இதெல்லாம் சொல்லிக்கோங்க. நிஜமா என்ன பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அப்படி தியானமா இருக்கிற மனுஷன் தான் என்ன பாக்கியவான். அப்படி தியானமா இருக்கணும்னா அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா, எபேசியர் 5:26 அந்த தண்ணீர் வசனத்தை அடையாளம் பண்ணுது. வேணா அந்த வசனத்தை கூட படிங்க. எபேசியர் 5:26. அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா வசனம். படிங்க எபேசியர். ரோமருக்கு அடுத்த புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம். படிங்க. பாருங்க, நம்மளை எதை வச்சு பரிசுத்தமாக்குறார், எதை வச்சு வாழ வைக்கிறார்னா தண்ணீராகிய அந்த திருவசனத்துல. அப்ப தண்ணீர்ங்கிறது எதை அடையாளப்படுத்துது இந்த இடத்துல? வசனம். வசனத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மரம் யாரு? அப்ப அந்த மரமாகி அந்த வசனத்துக்குள்ளாக நாம் தினந்தோறும் அந்த எடுத்து எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி கனியையும் இலையையும் கொடுக்கணுங்கிறதா விஷயம். இப்ப இலைனா இலையா? இலைனா இலையா? சொல்லுங்க. இலைனா இலையா? நாம் தான் அந்த இலையை கொடுக்கணும். இலை என்றால் இலையா? அதே இலைய சொல்லுதா? எதை சொல்லுது? இந்த சத்தியத்தின் மறைபொருள்கள். தெரியாது இருக்கிற புரியாத இருக்கிறதுலாம் புரிய வருது இல்லையா? அது காரியங்களை சொல்லுது. அந்த கனினா கனியா? வாழைப்பழம், புளியம்பழம் அப்படின்னு அந்த கனியை சொல்லுதா? என்ன சொல்லுதுங்க? எந்த கனியை சொல்லுது? ஆவின் கனி. அப்படிங்கும் போதுதான் இந்த இடத்துல இரவும் பகலும்னா 24 மணி நேரமும் அப்படிங்கிற அர்த்தத்துல வராது. இது படிக்கலாம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்க்கை. சாயங்காலத்தில் அழுகை. சரிங்களா? இப்ப அந்த பிற்பகுதியை பத்தி படிங்க. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புனா சந்தோஷம். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அழுகை. அப்பனா இந்த வசனத்தை அப்படியே லிட்டரலா எடுத்துக்குவோம். லிட்டரல்னா சொன்னது மாதிரி எடுத்துக்குவோம். ஏன்னா நிறைய விஷயம் மறைபொருளாவே இருக்குது. சொன்ன மாதிரி எடுத்துக்குவோம். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்க என்ன பண்ணணும்னா 6 மணி ஆக போதுனோடனே டக்குன்னு ஒரு பெரிய துண்டை எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? அழுவ போகிறோம். ஏன்னா அழுவுறதெல்லாம் எதில் துடைக்கணும்? இப்போ சுருட்டில் துடைக்கணும். காலையில் 6 மணி ஆனவொடனே இப்போ என்ன ஆக போகிறோம்? எல்லாம் அழுதுகிட்டு இருப்போம் 6 மணி வரையும் காலையில். ஸ்டாப், நிறுத்து. இப்போ என்ன பண்ணணும்? துண்டெல்லாம் தூக்கி போட்டுரு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? இப்போ சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எடுத்துக்கலாம் இந்த வசனத்தை. வசனம் அப்படிதான் எழுதியிருக்கு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு, சந்தோஷம். சரிங்களா? அப்படின்னா இது லிட்டரலா இப்படி இருக்கிறதா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமா? ஏதாவது புரிஞ்சுச்சா அந்த வசனம் உள்ள? அதுதான் புரியுதுங்களா? இந்த மைண்டுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நம்மளுக்கு பார்க்கிற கண்ணை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் தேவன், கேட்கிற காதுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதே விஷயத்தை அப்படி பிடிச்சிட்டு எங்க போயிடணும்? இப்போ பரலோகம் போயிடணும். சரிங்களா? எங்க போயிடணும்? இப்போ நம்மளை வழி நடத்துறதுக்கு யார் இருக்கார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவர் கூட்டிட்டு எங்க போயிடுவார்? பரலோகத்துக்கு போயிடுவார். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இங்க எழுதி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் புரியல. இப்ப ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை. Weeping may endure for a night and the joy comes in the morning. அதாவது அழுகை ராத்திரியிலே இருக்கும், விடியற் காலத்திலே சந்தோஷம் வரும்.
சாயங்காலம்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா இரவு. இரவில என்ன இருக்கும்? அழுகையா இருக்கும். விடியற் காலத்துல சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த அழுகை அப்படிங்கிறது எதற்கு அடையாளமா இருக்குன்னா இரவு, காரிருள். சரிங்களா? அப்ப இரவுனாலே எதற்கு அடையாளமா இருக்குன்னா துன்பம், துயரம். அந்த அழுகை எதுக்கு வருதுங்க? துன்பம், துயரம், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தீமைகள், இதெல்லாம் இரவுக்கு அடையாளமா இருக்கு. விடியற்காலம் எதற்கு அடையாளமா இருக்கு? இந்த துன்பம் துயரம்லாம் நீங்கி எதற்கு அடையாளமா இருக்கு? விடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். இப்போ உலகத்துல சொல்லுவோம், எப்பதான் என் வாழ்க்கை விடியுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதாங்களா? உலகத்தானே சொல்றானா இல்லையா? எப்பதான் விடியுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவுங்கிறது ஒரு துன்பத்தின் ஒரு காலம். பகல்னா என்னது? சந்தோஷத்தின் காலம். நம்ம வாழ்க்கையில இது ரெண்டு தாங்க மாறி மாறி வரும். வேற எதுவும் மூணாவதா ஏதாச்சும் வருமா? இருக்கிறதுலே நல்லா சந்தோஷமா இருப்போம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு இழப்பு வரும். தேவன் அனுமதிக்காம எந்த இழப்பும் வர்றதில்லை. சரிங்களா? யோபுக்கு வந்த இதுல இழப்பெல்லாம் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துச்சு? சாத்தான். யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தான்? அவர் பர்மிஷன் கொடுத்தாதாங்க நம்ம வாழ்க்கையில எந்த துன்பமும் வரும், துயரமும் வரும், தீமையும் வரும். அப்ப இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில மாறி மாறி தான் வரும். இதுல இருந்து யாராச்சும் தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. நான் அந்த வழியில நான் ஓடி போயிடுறேன். இருக்கா? அப்ப இரவுனா என்ன? பகல்னா என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் வேத வாக்கியத்தை தியானமா இருக்கிற மனுஷன் அப்படின்னு தேவன் சொன்னா எப்படி சொல்லுவாரு? அப்படிதான் குழப்பி விட்டுருப்பாரு. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, சங்கீதம் 1க்கு இவ்வளவு வியாக்கியானம். இன்னும் நீங்க இன்னைக்கு நைட்டு வரையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் பேச முடியும் என்னால. சரிங்களா? அதனால அதிகம் கேட்டாலும் அதிகம் என்ன ஆயிருது? சோறு வந்துடும். அதிக படிப்பு என்னது? பிரசங்கில படிக்கிறோமே கடைசி வசனம், இழைப்பு உண்டாயிரும். இதுவே அதிக இழைப்புக்கான காரியங்கள் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத அளவுக்குள்ள ஒரு மறைபொருள்களை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறோம்னா என்ன மாதிரி நீர்? சத்தியம். அந்த சத்தியம் எங்கேருந்து வருது? இந்த மறைபொருளாகிய இந்த தண்ணீர் எங்கேருந்து வருது? பிதாவும் ஆட்டுக்குட்டுவானுமாய் இருக்கிற கிறிஸ்துவின் இடத்தின் சிங்காசனத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வர்றது. அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் யாரு? நம்ம மரமா இருந்து இலை கொடுத்து கனி கொடுத்தோம்னா ஏற்ற காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்திற்குரிய வாய்ப்பிலும் நிச்சயமாகவே போகலாம். அப்படிப்பட்ட இரவும் பகலும் தியானமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நாள்லையும் இந்த ஒரு முதலாம் சங்கீதத்தின் காரியத்தை சிந்திச்சோம். இதை நம்ம வசனமா சிந்திக்கல, அப்படியே அங்கே போய் ஜம்ப் பண்ணிட்டு வந்தோம். ஜம்ப் பண்ணது எல்லாமே எந்த இடத்துல தான் போய் ஜம்ப் பண்ணோம்? பைபிளில் போய் தான் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கக்கூடிய மறைபொருள்களை பார்த்தோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை சொல்லுங்க. அப்ப இந்த நம்ம வாழ்க்கையில இந்த மறைபொருள்களை தேடி ஆராய்ந்து அதற்குள்ளான மறைபொருளுக்குரிய ஆவியின் வரங்களுக்குள்ளாகவும் ஆவியில ஞானிகளாகவும் புத்தி உள்ளவர்களாயும் என்னவா இருக்கணும்? இந்த சாத்தான் மறைச்சு வச்சிருக்கிற, இந்த மனக்கண்ணை மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்தெல்லாம், இந்த சுவிசேஷத்தின் மறைபொருள்களெல்லாம் நாம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி இதனை கண்டடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நம்ம கடைசியா ஒரு வசனம் வாசித்து இந்த ஒரு செய்திக்கினுடைய கடைசி பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் 5:39. ஐந்து 39. இல்ல யோவான் 5:39. அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
என்ன கிடைக்கும்? சரிங்களா? இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை எத்தனை நாளைக்கு? ஆனா நித்தியத்திற்கும் ஒரு ஜீவன் வேணும்னா வேத வாக்கியங்களை இன்பத்திலும் துன்பத்திலும் தியானமா இருந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயத்தை தொடர்ந்து தெய்வீக ஆசீர்வாதத்தோடு நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? வாரந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான காரியத்துக்குள்ளாக போறதுக்கு மிச்சம் இருக்கிற 6 நாள் நீங்க என்ன பண்ணணும்? இப்போ வேலை செய்யணும், வரணும். அந்த அந்த அப்படி வர்றதுக்கு ரெடியா எப்படி வரணும்னு கேட்குறேன். வேத வாக்கியங்களை தியானிச்சுட்டு வரணும். புரியுதுங்களா? வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இல்லை அந்த 6 நாளும். என்ன 24 மணி நேரமும் வேலை பார்க்குறீங்க? ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும். சரிங்களா? பண்ணிட்டு வரும்போது 7ஆம் நாள் கடவுளுக்கே குறிய ஒரு ஓய்வு நாளில் வேதங்கள் எல்லாம் இன்னும் தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம்? ஆராய்ந்து அதற்குரிய ஆய்விலே வளர்வதற்கு தேவன் கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது கூட இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக ஒரு பாடலும் ஜெபத்தோட நிறைவு செஞ்சுக்கலாங்களா? ஓகே, ஒரு பாடல் எடுத்துக்கங்க.